வணக்கம் தேவ பிள்ளைகளே. பென்னிகின் அவர்கள் எழுதிய பரிசுத்த ஆவியானவரே உமக்கு காலை வந்தனம். அத்தியாயம் 6 தொடர்ச்சி. பிதா குமாருடன் சமத்துவம் உள்ளவர். பரிசுத்த ஆவியானவர் பிதாவிலும் குமாரனிலும் இருந்து வேறுபட்டு தனித்து நிற்கும் ஒரு சாதாரண ஆள் அல்ல. அவர் அவர்களுடன் சமத்துவம் பெற்று நிற்கும் கர்த்தத்துவத்தை கொண்ட கடவுள். எப்படி? முதலாவது, அவர் எங்கும் நிறைந்து நிற்பவர். ஒரே நேரத்தில் எல்லா இடங்களிலும் வியாபித்து நிற்கக்கூடியவர். ஆவிகள் ஒரே நேரத்தில் எங்கும் தோன்றக்கூடியவை அல்ல. ஒரே நேரத்தில் ஓரிடத்தில்தான் அவைகள் காணப்படக்கூடும். ஆனால் பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளோ லாஸ் ஏஞ்சலில் இருப்பது போலவே லெனின்கிராடிலும் இருக்கிறார். எங்கும் உயிருள்ளவராக, அதே மகிமை உள்ளவராக, ஒரே நேரத்தில் வியாபித்து நிற்கும் உண்மையான கடவுள் அவர். தங்கள் தவறான எண்ணங்களினால் பல மக்கள் சாத்தானை குறித்து குழப்பமடைகின்றனர். பிசாசு ஒரே நேரத்தில் எங்கும் காணப்படக்கூடியவன் என்று எண்ணி நடுங்குகிறார்கள். இது முற்றிலும் தவறு. தேவதூதர்களும் மிகாவேல், கேப்ரியல் போன்ற பிரதான தூதர்களும் கூட ஒரே நேரத்தில் ஓரிடத்தில்தான் தோன்றக்கூடும். சாத்தான் பிரதான தூதனாக இருந்தவன்தானே. ஆகவே அவன் சர்வ வியாபகன் அல்ல. பரிசுத்த ஆவியானவரின் சர்வ வியாபகத்தை பற்றி சங்கீதங்களின் புத்தகத்தில் இவ்வாறு கூறப்படுகிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற்காலத்து சிட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களில் போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். உமது வலது கரம் என்னை பிடிக்கும். சங்கீதம் 139 7-10. அவர் சர்வ வியாபகர் மட்டுமல்ல, சர்வ வல்லவரும் ஆவார். தேவதூதன் மரியாளிடம், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். லூக்கா 1:35. உன்னதமானவருடைய பலம் என்பது பரிசுத்த ஆவியானவரே. அவர் சர்வ வல்லவர், சர்வ மகிமையும் சர்வ சக்தியும் கொண்ட சர்வ வல்ல கடவுள் மட்டுமல்ல, அவர் எல்லாவற்றையும் அறிவார். இந்த வசனத்தை வாசித்து நான் பரவசமடைந்தேன். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனுள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். 1 கொரிந்தியர் 2:9-11. சற்று யோசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய உள்ளத்தை ஆராய்கிறார். அங்கே இருப்பதை கண்டுபிடித்து அதை உங்களுக்கு தருகிறார். அவர் எல்லாம் அறிபவராக இருக்கிறபடியால் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து இதோ நாம் கண்டுபிடித்த காரியம் என்று நம்மிடம் கூறுகிறார். சாத்தானை பற்றி நீங்கள் அறிய வேண்டிய மற்றொரு காரியம், அவனால் உங்கள் உள்ளத்தின் எண்ணங்களை அறிய முடியாது. அவன் தள்ளப்பட்ட தூதன். தூதர்களும் நமது மனதை அறியக்கூடாதவர்கள். ஆகவே சாத்தானும் உள்ளத்தை அறியக்கூடாதவன். அந்த உரிமையும் சக்தியும் பிதாவாகிய தேவனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்குமே உண்டு. அவர் ஆராதிக்கப்பட வேண்டுமா? இப்போது நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க வேண்டும். சர்வ வல்லவர், சர்வ வியாபகர், சர்வத்தையும் அறிந்தவராகிய இந்த பரிசுத்த ஆவியானவரை கடவுளாக ஆராதிக்க வேண்டுமா? அவர் நமது துதிக்கும் புகழுக்கும் வணக்கத்துக்கும் தகுதியுள்ளவரா? ஆவியை வணங்க வேண்டும் என்று பொருள் பேசப்பட்டாலே அநேக கிறிஸ்தவர்களுக்கு பெரும் சிக்கல் எழுகிறது. அதை பற்றி பேசாமல் இருப்பது நலம் என்று அநேகர் கருதுகிறார்கள். ஏன் பரிசுத்த ஆவியானவரை நாம் வணங்கக்கூடாது என்ற கேள்வியை கேட்டாலும் அவர்களுக்கு பதில் சொல்ல தெரிவதில்லை. நாம் அப்படி செய்யக்கூடாதல்லவா என்று மட்டும் கூறி மழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் எனக்கும் இந்த சிக்கல் எழுந்தது. ஏன்? அநேகரை வஞ்சித்தது போலவே சாத்தான் என்னையும் ஏமாற்றிவிட்டான். அவரை எப்படி வழிபடக்கூடும்? அப்படி செய்ய நான் போதிக்கப்படவில்லையே என்று நானும் எண்ணினேன். பரிசுத்த ஆவியானவர் பெந்தெகோஸ்து அனுபவத்தை தருவதற்காக ஆகாயத்தில் பறந்து கொண்டிருக்கும் ஒரு புறாவை போன்றவர் அல்ல. இதுவரை நாம் கற்ற காரியங்களை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் பிதாவையும் குமாரனையும் நாம் தொழுது கொள்வது போலவே தொழுது கொள்ளப்பட வேண்டியவர் என்று சொல்லப்படுகிறது.
அவரை எப்படி தொழுது கொள்வது என்று யோசிக்கிறீர்களா? எப்படி பிதா குமாரனை அன்பையும் அர்ப்பணிப்பையும் கொட்டி தொழுது கொள்கிறீர்களோ அப்படியே எவ்விதம் வேறுபாடுமின்றி ஆவியானவரையும் தொழுது கொள்ள வேண்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரியேக கடவுள் இருக்கிறவராகவே இருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற ஆவியாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சி செத்த கிரியைகளற்ற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். எபிரேயர் 9:14. தேவதூதர்களோ இயேசு கிறிஸ்து இருப்பதினால் பிரசன்னமானவர்கள். பரிசுத்த ஆவியானவரோ பிதாவையும் குமாரனையும் போன்ற இருக்கிறவராகவே இருக்கிறார். எண்ணெய், தண்ணீர், மேகங்கள், வெளிச்சம். நான் பரிசுத்த ஆவியை சந்தித்த நாளிலிருந்து தினந்தோறும் அவரது பிரசனம் உண்மையானது என்று அறிந்திருக்கிறேன். ஒவ்வொரு சந்திப்பும் வேத வாசிப்பும் வெளிப்பாடுகளும் நான் அவருடன் ஆவியில் நடப்பதை பூரணப்படுத்துகின்றன. சமீபத்தில் ஒரு நாள் இரவு ஆவியானவரை குறித்தும் சில வார்த்தைகளின் பொருட்களையும் அவருடன் அந்த வார்த்தைகளுக்கு இருக்கும் தொடர்புகளையும் நான் ஆராய்ந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அவருடைய பிரசன்னத்தை என் சரீரம் முழுவதுமாக உணர்ந்தது. அதை நான் என் மனைவியிடமும் கூறினேன். ஆவியானவரை துக்கப்படுத்துவது என்றால் என்ன என்பதை நான் ஆராய்ந்து கொண்டிருந்தேன். அப்போது எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியங்கள் அற்புதமானவை. ஆவியானவர் வடிவங்களை எடுக்கக்கூடிய வெறும் ஆவி மட்டுமல்ல, பிறரால் எதிர்க்கப்படக்கூடிய ஆழ்த்தத்துவம் கொண்டவர். ஆம், அவருக்கு நாம் எதிர்த்து நிற்க முடியும். ஆவியானவரை குறித்து மக்கள் சில சின்னங்களை பயன்படுத்துகின்றனர்.